ஆந்திராவின் துணை முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் பதிலடி. சனாதனம் என்கிற சொல் மறுபடியும் இங்கே விவாதத்திற்கு வந்திருக்கிறது. மற்றவர்களை எல்லாம் மிரட்டுவதற்கு அவருக்கு உரிமையும் கிடையாது, எந்த விதமான கடமையும் அவருக்கு கிடையாது. தெலுங்கனை பார்த்து தமிழன் பயப்படலாமா? இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது. சொல்லுவது பெரியார் இல்லை, சொல்லுவது சங்கராச்சாரியார். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். காலையிலிருந்து எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பரபரப்பான செய்தி, ஆந்திராவின் துணை முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் பதிலடி என்பதுதான். பவன் கல்யாண் சொல்லியிருக்கிற ஒரு கூற்றுக்கு மிகச்சரியாக, மிகச் சுருக்கமாக, ஒரே வரியில் பழிச்சென்று விடை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள். கொஞ்ச காலமாகவே, அதாவது இந்த லட்டில் மாட்டுக்கொழுப்பு கலந்திருக்கிறதா இல்லையா என்பது ஒரு பக்கம், அதை நீதிமன்றம் விசாரித்து கொண்டிருக்கிறது. அதனை ஒட்டி சனாதனம் என்கிற சொல் மறுபடியும் இங்கே விவாதத்திற்கு வந்திருக்கிறது. அதிலும் ஆந்திராவின் துணை முதலமைச்சராக இருக்கிற பவன் கல்யாண், அவருக்கு சனாதனத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் வைத்துக்கொள்ளலாம், அது அவர் விருப்பம், அவர் உரிமை. ஆனால் மற்றவர்களெல்லாம் மிரட்டுவதற்கு அவருக்கு உரிமையும் கிடையாது, எந்த விதமான கடமையும் அவருக்கு கிடையாது. அதாவது பவன் கல்யாண் என்ன சொல்கிறார் என்றால், சனாதனத்தை பற்றி என்று ஆரம்பிக்கிறார். இதுவே ஒரு பெரிய மிரட்டல் துணியாக இருக்கிறது. 1000 முறை யோசிக்க வேண்டும், யாரும் சனாதனம் பற்றி பேசக்கூடாது என்று தொடங்கினார். அது தமிழ்நாட்டில் எப்படி திசை திருப்பப்பட்டது என்பதற்கு நான் பின்னால் வருகிறேன். இப்போது பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறவர்கள் எரிந்து போவார்கள். அதாவது அவர் நேரடியாகவே பெயரை மட்டும்தான் குறிக்கவில்லையே தவிர, சனாதனம் ஒரு வைரஸ், ஒரு கிருமி என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் தே வில் பி வைப்ட் அவுட் என்று ஆங்கிலத்திலே அதை சொல்லுகிறார். யார் சனாதனத்தை கிருமி என்று சொல்கிறார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், சனாதனம் ஒரு கிருமி, அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று உரத்து குரல் எழுப்பியவர் நம்முடைய அன்றைக்கு அமைச்சராக இருந்த உதயநிதி அவர்கள்தான். எனவே சனாதனத்தை ஒரு கிருமி என்று சொல்லுகிறவர்கள் அழிந்து போவார்கள். அதை அவர் ஆங்கிலத்திலே தேல் பி வைப்ட் அவுட் என்று சொல்கிறார். இதற்கு எல்லா ஊடகவியலாளர்களும் உதயநிதி இடத்துல இப்படி அவர் சொல்லியிருக்கிறாரே, உங்கள் கருத்து என்ன என்ற அந்த கேள்விக்கு உதயநிதி அவர்கள் ஒரே வரியில் அவரை போலவே ஆங்கிலத்தில் ஒரு விடையை சொல்லியிருக்கிறார். ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்று சொல்லியிருக்கிறார். அப்படியா, சனாதனத்தை எதிர்க்கிறவர்கள் அழிந்து போவார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம், அவ்வளவுதான் விடை. இந்த ஒரு வரிக்குள் ஆழமான ஒரு உறுதியும் அழுத்தமும் இருக்கிறது. சனாதனத்தை அழிப்போம் என்று சொல்லுகிறவர்கள் அழிந்து போவார்கள் என்றால் நான் அந்த பொருளில் சொல்லவில்லை, அப்படி யாரையும் புண்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை என்றெல்லாம் சமாதானம் பேசாமல், எந்த பஞ்சாயத்துக்கும் உட்படாமல் அப்படியா சொல்லியிருக்கிறார். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன பொருள், யார் அழிந்து போகிறார்கள் என்பதை காலம் சொல்லும். இப்படியெல்லாம் மிரட்டி யாரையும் அழித்து விட முடியாது. இப்படி பேசுவதற்கும் யாருக்கும் உரிமை கிடையாது. எனவே மிக நிதானமாக, சிரித்த முகத்தோடு, ஆனால் அதே நேரத்தில் மிக அழுத்தமாக பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் காரில் புறப்பட்டு போய்விடுகிறார். இதுதான் இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற செய்தி. இது அப்படியே இருக்க, சில நாள்களுக்கு முன்னால் நடந்த செய்தியையும் நாம் இதனோடு இணைத்து பார்க்க வேண்டும். நடிகர் கார்த்திக் அங்கே தன்னுடைய படத்திற்காக போயிருக்கிறார். அவர் நடித்த மெய்யழகன் என்கிற படம் தமிழிலும் சத்தியம் சுந்தரம் என்கிற பெயரில் தெலுங்கிலும் வருகிறது. எனவே ஹைதராபாத்தில் அந்த படத்திற்கான அறிமுக கூட்டம் நடக்கிற போது அங்கே இருக்கிற நெறியாளராக இருக்கிற ஒரு பெண் லட்டு வேண்டுமா என்று கேட்கிறார். உடனே கார்த்திக், வேண்டாம், அதை நீங்கள் லட்டு பற்றி பேசவே வேண்டாம் என்கிறார். அவ்வளவுதான் சொன்னார். வேறு எதையும் குறையாகவோ யாரையும் குறைப்படுத்தியோ நடிகர் கார்த்திக் பேசவில்லை. ஆனாலும் பவன் கல்யாண் குதித்து எழுந்து எப்படி பேசலாம், இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ. எது? லட்டு என்பது ரொம்பவும் உணர்ச்சிகரமான ஒரு விஷயம், அது பற்றி பேசக்கூடாது என்று சொன்னதற்கு பிறகு கார்த்தியும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான அவருடைய அண்ணன் சூர்யாவும் வருத்தம் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் கருதுகிறேன், திரைப்படம் என்பது கோடிக்கணக்கான பண சுழற்சி உடைய ஒரு தொழில். எனவே இதில் ஒரு சிக்கலை நாமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் கருதியிருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஒருவர் சொல்கிறார்,
தெலுங்கனை பார்த்து தமிழன் பயப்படலாமா? நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்டீர்கள் அல்லது கேட்டிருக்க வேண்டியதில்லை என்றெல்லாம் சொல்லாமல், இந்த சிக்கலை எப்படி மாற்றுகிறார் என்றால், ஒரு தெலுங்கனை பார்த்து ஒரு தமிழன் பயப்படலாமா? இது தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான பிரச்சனை அல்ல. சனாதனிகளுக்கும் சனாதனத்தை எதிர்ப்பவர்களுக்குமான சிக்கல். ஒரு அடிப்படையில் தத்துவ கோட்பாடு எப்படி இனவாதமாக மாற்றப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நான் கேட்கிறேன், இப்படி சனாதனத்தை பற்றி பேசினால் என்று பவன் கல்யாண் மிரட்டியதைப் போல தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் ஒருவர் மிரட்டினால் அவர் தமிழர் என்பதால் நாம் ஏற்றுக்கொண்டு விடலாமா? அதற்கு எந்த எதிர்ப்பும் சொல்ல வேண்டாமா? யார் சொல்லுகிறார்கள் என்பது தான் முக்கியம். அவன் தமிழனா, தெலுங்கனா, கன்னடனா என்பது தானே தவிர என்ன சொல்லப்படுகிறது என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பது அடிப்படையில் எது பிரச்சனையோ அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு அதை திசை திருப்புவது. நான் கேட்கிறேன், சனாதனத்தை ஆதரித்து யார் பவன் கல்யாணை பற்றி பேசியிருந்தாலும் அவர் தமிழர், வங்காளி அல்லது அமெரிக்கர் யாராக இருந்தாலும் நாம் அதை எதிர்ப்போம். சனாதனத்தை எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நாம் அந்த கருத்தை ஏற்போம், ஆதரிப்போம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன், நடிகர் பிரகாஷ் ராஜ் கன்னடத்துக்காரர். ஆனால் அவர் இந்த சனாதனத்தை எதிர்க்கிறார், மோடியை எதிர்க்கிறார், இங்கே இருக்கிற இது போன்ற போக்குகளையெல்லாம் எதிர்க்கிறார். அவர் கன்னடர் என்பதற்காக அவரை நாம் எதிர்க்க வேண்டுமா? அவர் சொல்லுகிற நல்ல கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? எதை பார்க்க வேண்டும்? சொல்லப்படுகிற கருத்து முற்போக்கானதா? இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி மிகுந்த உலகத்திற்கு ஏற்றதா இல்லையா என்று பார்க்க வேண்டுமா? அல்லது தெலுங்கரா கன்னடரா என்று பார்க்க வேண்டுமா? நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், ஒரு கேள்வி நம்மை நோக்கி வரும். நீங்கள் மட்டும் பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லையா? பார்ப்பனர்கள் மிகச் சரியான கருத்தை எப்போது சொன்னாலும், சமத்துவ கருத்தை எப்போது சொன்னாலும் அதை வரவேற்க நாம் தயாராக இருக்கிறோம். பார்ப்பனியம் என்கிற ஆதிக்க கருத்தை யார் சொன்னாலும் அவர் பார்ப்பனர் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவரை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. எனவே நம்முடைய கோட்பாடு என்பது ஆதிக்க கருத்துடையதா, விடுதலை கருத்துடையதா என்பதை சார்ந்தது. நீங்கள் ஒரு மதத்தை நம்புவது அவரவர் விருப்பம். ஆனால் எல்லோரும் அதை நம்ப வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற, திணிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. எனவே பவன் கல்யாண் பேசிய அந்த பேச்சுக்கு, அதுவும் ஒரு தோடை உயர்த்தி நெற்றியை சுருக்கி கோபப்பட்டு அவ்வளவு ஆவேசமாக பவன் கல்யாண் பேசிய அந்த பேச்சு எல்லாவற்றுக்கும் சேர்த்து நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சிரித்த முகத்தோடு சொன்னார், அப்படியா, பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று சொன்னார். இந்த விடை பவன் கல்யாணுக்கு ஓங்கி அறைந்தது போன்ற ஒரு அருமையான ஒரு விடையாக இருக்கிறது. இப்படித்தான் இன்றைய நாட்டின் போக்குகள் போய்கொண்டிருக்கின்றன. நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்து மதத்தை பற்றி யாராவது பேசினால் என்ன, சங்கராச்சாரியார் பேசியிருக்கிறாரே, அவரே தெய்வத்தின் குரல் என்கிற புத்தகத்தினுடைய முதல் தொகுதியில் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், அதற்கான தலைப்பையும் நான் சொல்லுகிறேன், பெயரில்லாத மதம் என்று அந்த கட்டுரைக்கான தலைப்பு. அதில் சங்கராச்சாரியார் சொல்லுகிறார், நாமெல்லாம் இந்துக்கள் என்கிறோம், இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது. சொல்லுவது பெரியார் இல்லை, சொல்லுவது சங்கராச்சாரியார். யார்? மறைந்த பெரிய சங்கராச்சாரியார் தெய்வத்தின் குரல் என்று ஒரு புத்தகம் வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அதனுடைய முதல் தொகுதியில் நான் சொல்லுகிற வரி இருக்கிறது. சங்கராச்சாரியார் சொல்லுகிறார், இந்து மதம் என்று ஒரு மதமே இல்லை. அதாவது அதை பிற நாட்டினர் சிந்து நதியை கடந்து வந்தபோது அதற்கு சிந்து மதம் என்றும், இந்த பகுதிக்கு சிந்தியா என்றும் பெயர் வைத்து அது இந்தியா, இந்து மதம் என்று ஆகிவிட்டது. நமக்கு அப்படி பெயர் இல்லை. சங்கராச்சாரியார் சொல்லுகிறார், மற்ற மதங்களையெல்லாம் ஒருவர் உருவாக்கினார், அவர்கள் பெயரால் அந்த மதம் இருக்கிறது. கிறிஸ்தவ மதம் கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டது. பௌத்த மதம் கௌதம புத்தரால் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் அந்த மதம் இல்லை என்று பொருள். ஜைன மதம் மகாவீரர் ஜைனரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்து மதம் அப்படி இல்லை. இந்து மதத்தை யார் உருவாக்கினார்கள் என்றே தெரியாது, எப்போது தோன்றியது என்றும் தெரியாது. எனவே இது பெயரில்லாத மதம். நீ என்ன மதத்துக்கு சொந்தக்காரன்? பெயரில்லாத மதத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்ல வேண்டும் என்று சங்கராச்சாரியார் சொல்லிக் கொடுக்கிறார். இதுவெல்லாம் அவரவர்களினுடைய போக்கையும் அவரவர்களினுடைய சிந்தனையையும் சார்ந்தது. நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், உங்கள் கருத்துக்களை வெளியிடுகிற உரிமை உங்களுக்கு உண்டு. எங்கள் கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்று மிரட்டுகிற உரிமை எவனுக்கும் கிடையாது.